இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடனுறுதி சீட்டு. அந்த ப்ராமிசரி நோட்டில் வந்து கண்டிஷன்ஸ்னு, அதாவது நிபந்தனைகள், விதிமுறைகள் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேர் நம்ம சாட்சி கையெழுத்துலாம் வாங்குவோம். ஒரு ரசீது போட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ரசீது செல்லாது அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தினபூமி நேயர்களுக்கு வணக்கம். நான் முக வையவன், வழக்கறிஞர், பாண்டியர் லா அசோசியேட்ஸ், மதுரை. இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடனுறுதி சீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராமிசரி நோட், நம்ம சுருக்கமாக ப்ரோ நோட்டுன்னு கூட நம்ம அதை சொல்லுவோம். அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராமிசரி நோட் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஐ ப்ராமிஸ் டு பே யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பணம் தருவதாக உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இந்த ப்ராமிசரி நோட்டு ரொம்ப எளிமையான நடைமுறை கொண்டது. இது நீண்ட நெடிய காலமாக இந்தியாவில், தமிழ் சமூகத்தில் ஒரு நீண்ட நெடிய காலமாக, அதாவது குறிப்பாக பண்டமாற்று முறைகளில் இருந்து வருகின்ற அடுத்தடுத்த வளர்ச்சி அடைந்த காலகட்டங்களில் இந்த ப்ராமிசரி நோட்டை பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி இது உலகில் வேறு சில நாடுகளும் இதை பயன்படுத்துகிறாங்க. அது சம்பந்தமான சில விஷயங்கள் இப்போ மக்கள்கிட்ட வந்து ப்ராமிசரி நோட்டுக்கும் பத்திரங்களுக்கும் செக்குக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் அந்த வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்க தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த ப்ராமிசரி நோட்டுனா என்ன அப்படிங்கிறதுக்கான சில விளக்கங்களை இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். ரொம்ப சாதாரணமான ஒரு வெள்ளைத்தாளில் எழுதுனா போதுமானது. அதில் வந்து நீங்கள் தேதி, கடன் கொடுக்குறவருடைய பேர், முகவரி, கடன் வாங்குறவருடைய பேர், முகவரி, அது போக கடன் தொகை, அதுக்கான வட்டி எவ்வளவு, இது சொன்னாலே போதும். எந்த தேதியில் எவ்வளவு தொகை கொடுக்குறோம், எவ்வளவு வட்டிக்கு கொடுக்குறோம், இந்த அம்சங்கள் இருந்தாலே போதும். சாதாரண வெள்ளைத்தாளில் எழுதி கீழே வந்து ஒரு ரூபா ரெவென்யூ ஸ்டாம்பில் வந்து ஒட்டி அதன் மேலே கையெழுத்து போடணும். அவ்வளோதான். அதுதான் ப்ராமிசரி நோட்டு. 20 ரூபா பத்திரம் தேவையில்லை, 50 ரூபா பத்திரம், 100 ரூபா பத்திரம்லாம் தேவையில்லை. பேப்பரும் ரெவென்யூ ஸ்டாம்பு இருந்தால் போதும். நான் சொன்ன அம்சங்களை எழுதி அப்படியே அதை ஸ்டாம்பை ஒட்டி, ரெவென்யூ ஸ்டாம்பை ஒட்டி மேலே கையெழுத்துட்டால் போதும். கையெழுத்தும் கூட பணம் கொடுக்குறவரும் பணம் வாங்குறவரும், கடன் கொடுக்குறவரும் கடன் பெறுகிறவரும் 2 பேரும் போட்டாலே போதுமானது. இதில் சாட்சி கையெழுத்து கூட தேவையில்லை. நிறைய பேர் நம்ம சாட்சி கையெழுத்துலாம் வாங்குவோம், அது தேவையில்லை. கூடுதலாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது வேறு விஷயம். ஆனால் சாட்சி அப்படிங்கிற விஷயம் இந்த ப்ராமிசரி நோட்டுக்கு தேவையில்லை. அந்த ப்ராமிசரி நோட்டில் வந்து ஒருவேளை நீங்கள் பேப்பரில் நிறையா வந்து மக்கள் சாதாரண பேப்பரில் வந்து வாங்குறத வந்து ஒரு இதாக நினைக்கிறாங்க. அப்போது ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்கிக்குவோமே, கொடுப்போமே, வைப்பேன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் எழுதி வாங்கினாலும் அதில் கையெழுத்து போடும்போது ரெவென்யூ ஸ்டாம்பு ஒட்டி தான் கையெழுத்து போடணும். அந்த ரெவென்யூ ஸ்டாம்பு ஒட்டாமல் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அதுவும் செல்லாது. அதே மாதிரி நிறையா ப்ராமிசரி நோட்டில் வாங்கும்போது சில கண்டிஷன்ஸ்களை இவங்களாம் சேர்க்குறாங்க. கண்டிஷன்ஸ்னு, அதாவது நிபந்தனைகள், விதிமுறைகள் அப்படின்னு வந்துட்டாலே அது ப்ராமிசரி நோட்டு கிடையாது, அது அக்ரிமெண்ட்டு, ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வேறு, ப்ராமிசரி நோட்டு அப்படிங்கிறது வேறு. ப்ராமிசரி நோட்டுங்கிறது நம்ம வாங்கின பணத்தை திருப்பி செலுத்துகிறேன்னு உறுதி கொடுக்குற ஒரு ரசீது, ஒரு சீட்டு, அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் வந்து இந்த பணம் கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்து கொள்ளலாம். இந்த பணத்தை நான் 6 மாதத்திற்குள் கட்டிவிடுவேன், இந்த பணத்தை நான் கட்டவில்லை என்றால் நீங்கள் என்னுடைய சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான விதிமுறைகள், நிபந்தனைகள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ப்ராமிசரி நோட்டு கிடையாது. ப்ராமிசரி நோட்டுக்கான அம்சத்துக்குள்ளே அது வராது. அதனால் ஒரு ப்ராமிசரி நோட்டு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதுக்குள்ளே எந்த நிபந்தனையுமே கொண்டு வரக்கூடாது. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி சாதாரண தாளில் எழுதி நீங்கள் ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டால் போதும். நீதிமன்ற அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் வந்து தயாரிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, சாட்சிகள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த தொகையை வந்து திருப்பி செலுத்தலை அப்படின்னு சொன்னாக்கா வழக்குக்கு நீதிமன்றங்களுக்கு போகும்போது அந்த ரெவென்யூ ஸ்டாம்பில் போட்ட கையெழுத்து, அந்த கையெழுத்தை மட்டும் இது உங்கள் கையெழுத்து தானா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் உள்ள தொகையெல்லாம் தனியாக நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கையெழுத்து என்னுடையது தான் நான் சொல்லிட்டேனாக்கா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பணமும்
நான் வாங்கினதாக தான் பொருள் கொள்ளணும் அப்படின்றது தான் நீதிமன்றம் சொல்லுது, சட்டமும் சொல்லுது. அதுமாதிரி இந்த ப்ராமிசரி நோட்டை ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பதிவு செய்யணுன்ற அவசியம் இல்லை. அது தனிச்செலவு, ஆனால் அது தேவையில்லை இந்த ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி இந்த ப்ராமிசரி நோட்டில் பணம் கொடுத்தவர் அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட இந்த ப்ராமிசரி நோட்டை கொடுத்து அந்த கடனை வசூல் செய்ய சொல்லிக்கிறலாம். அதுக்கு பேர் மேடோவர்னு சொல்லுவாங்க. நான் பணம் கொடுத்துருக்கேன்னா என்னால் நேரடியாக வசூல் பண்ண முடியலை அப்படின்னாக்கா நான் எனக்கு வேண்டிய ஒருத்தர்கிட்ட இந்த ப்ராமிசரி நோட்டை கொடுத்து நீங்கள் அந்த பணத்தை வசூல் செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். அந்த ஒரு வசதி இதில் இருக்குது. அதனால இதை வந்து மேடோவர்னு சொல்லுவாங்க இந்த நடைமுறையை. ப்ராமிசரி நோட்டில் ரெவென்யூ ஸ்டாம்பு ஒட்டாமல் கையெழுத்து போட்டால் அது சாதாரண வெள்ளைத்தாளில் எழுதினாலும் செல்லாது, அது முத்திரைத்தாளில் ஸ்டாம்ப் பேப்பர் அதில் தயாரித்தாலும் செல்லாது. அதனால் எதில் தயாரித்தாலும் சாதாரண தாள் போதுமானது. இருந்தாலும் நீங்கள் ஸ்டாம்பு பேப்பரில் தயாரித்தாலும் இந்த ரெவென்யூ ஸ்டாம்பு ஒட்டி அதை கையெழுத்து போடணும். அது வந்து 25 பைசா ஸ்டாம்பு ஓட்டினாலே போதும். இப்போ 25 பைசா 50 பைசா நடைமுறையில் இல்லைங்கிறதுனால ₹1 ஸ்டாம்பை ஒட்டி நம்ம அதை கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறலாம். அதே மாதிரி வந்து அந்த ஒரு ப்ராமிசரி நோட்டினுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் அந்த கொடுத்த பணத்தை வசூல் திருப்பி பெற்றுக்கிறணும். அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து அசலையோ அல்லது வட்டியையோ வந்து நம்ம அப்பப்போ கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அந்த ப்ராமிசரி நோட்டினுடைய பின்பகுதியில் வந்து அசல் எவ்வளோ கொடுக்குறோம், வட்டி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு எழுதி அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடணும் பின்னாடி. அப்படி வாங்கிட்டிங்கனாக்கா அந்த தேதியிலேருந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அது செல்லுபடி ஆகும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் 2018 வந்து ஒரு கடனை வாங்கியிருக்கீங்கனாக்கா 19, 20, 21 அது முடிஞ்சிடும். 21க்கு முன்னாடி அசலையோ வட்டியோ ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்து அதை பின்பக்கம் வர வச்சு பணம் கொடுத்தவர்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்கன்னா அந்த கையெழுத்து போட்ட தேதியிலேருந்து அடுத்த 3 ஆண்டுக்கு அது செல்லும். அந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது. அதே நேரத்தில் 3 ஆண்டுகளை கழிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கடனுறுதி சீட்டை வச்சு ப்ராமிசரி நோட்டை வச்சு நீங்கள் வந்து பணத்தை வசூல் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த ப்ராமிசரி நோட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு உரிமையியல் ஆவணம். இது இந்த பணம் கொடுத்தேன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த ப்ராமிசரி நோட்டை வச்சு நீங்கள் காவல் நிலையங்களில் வந்து இது குற்றவியல் நடவடிக்கை மாதிரி போய் புகார் கொடுக்க முடியாது. இது சட்டம். ஆனால் யதார்த்தத்தில் வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுது. காவலர்களும் அதை கூப்பிட்டு வச்சு பேசி அது முடிஞ்ச வரைக்கும் 2 தரப்பும் ஒத்துக்கிற மாதிரியான சூழல் வரும்போது அது சுமூகமாக பேசி அனுப்புகிறாங்க. அதை ஒத்துக்கிறாத சூழ்நிலையில் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றி விட்ருவாங்க. ஆனால் சட்டப்படி வந்து இது ப்ராமிசரி நோட்டை வந்து ஒரு கிரிமினல் ஆக்ஷனுக்குள்ளே கொண்டு போக முடியாது. நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்காக உரிமையியல் வழக்காக தான் இதை தொடுக்க முடியும். உரிமையியல் வழக்காக நீங்கள் தொடுத்தாலும் அந்த ப்ராமிசரி நோட்டில் நீங்கள் கடன் வாங்கும்போது என்ன வட்டி அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்களோ அதே வட்டியவோ அல்லது நீதிமன்றம் சரியென கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு வட்டி தொகையையோ வழக்கு முடிகின்ற வரை கணக்கிட்டு அந்த அசல் தொகையோடு வட்டியையும் செலுத்த சொல்லி உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இந்த வழக்கில் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கின கடனை திருப்பி செலுத்தும்போது முழுமையாக செலுத்தாமல் பகுதியாக செலுத்தும்போது அவங்க வந்து கடன் கொடுத்தவர் வந்து ஒரு ரசீது போட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ரசீது செல்லாது. ரசீது நடைமுறை என்பது வேறு, நீங்கள் ப்ராமிசரி நடைமுறைங்கிறது வேறு. நீங்கள் ஒரு பணத்தை கொடுத்துட்டு அதை கையெழுத்து போட்டு ரசீது வாங்குறது வந்து அது இந்த ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரவு வைக்க வேண்டியதாக இருந்தால் அதனுடைய பின்பகுதியில் தான் வைக்கணும். இல்லை பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ரசீதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து செல்லுபடி ஆகாது. இந்த ப்ராமிசரி நோட்டினுடைய கணக்கு வரவு செலவுக்குள்ளே அதை கொண்டு வர மாட்டாங்க, சட்டம் இதில் கவனத்தில் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி தயாரிக்கும் போது வந்து ப்ராமிசரி நோட் தயாரிக்கும் போது அது பெரிய அதிகப்படியான தகவல்கள்லாம் இல்லை, கொஞ்சம் தான். அந்த குறைந்தபட்ச தகவலை கூட தயாரிக்கும் போது பிழை இல்லாமல் தயாரிக்கணும். ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்துல பிழைகள் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை நீங்கள் திருத்துறீங்க அப்படின்னாக்கா திருத்திட்டு அது மேலே நீங்கள் ஒரு சின்ன கையெழுத்து மாதிரி இன்சில் பண்ணணும், இது நான் திருத்தினேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். பெரும்பாலும் வந்து பிழைகள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் தயாரிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வேலை ஒரு சின்ன எழுத்து பிழைகள் வந்துட்டால் அதை திருத்தும் போது மேலே வந்து ஒரு கையொப்பம் இடணும்.
இந்த தகவல் ரெவென்யூ அதாவது ப்ராமிசரி நோட்டு சம்மந்தமான கடனுறுதி சீட்டு சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயோ அல்லது என்னுடைய தொலைபேசி எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.